நிறைய பிக் பாஸ் சீசன்ஸ் பார்த்துட்டு நம்ம உள்ள போனா லவ் மட்டும் பண்ணிடவே கூடாது அப்படின்னு நினைச்சு உள்ள வர நிறைய கண்டஸ்டன்ஸ் வந்து அவங்களே அறியாம ஒரு லவ் ட்ராப்குள்ள மாட்டிக்கிறாங்க. இந்த பிக் பாஸ் 1ல இருந்து 9 வரைக்கும் யாராவது ஒரு பர்சன் வந்து அதுக்குள்ள மாட்டிடுறாங்க இல்லையா? ஸோ இந்த பிக் பாஸ்க்குள்ள லவ்ன்ற ஒரு விஷயம் தவிர்க்க முடியாம நடக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி வெளியே இருக்கும்போது நமக்கு எமோஷனல் சேஃப்டி இருக்கும். அதாவது நாமளா இருக்கிறதுக்கான எல்லா ஸ்பேஸும் அந்த இடத்துல இருக்கும். அப்படி இல்லைனாலும் நம்ம அந்த இடத்துல இருந்து வாக்கவே பண்ணிட்டு எங்க எமோஷனலி சேஃப்டியா இருக்கோ அந்த இடத்துல இருந்துப்போம். ஆனா பிக் பாஸ்க்குள்ள போன உடனே நம்மளோட எமோஷனல் சேஃப்டி எல்லாமே எடுத்துக்கப்படுது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்டிக்கை சுத்தி ஒரு கொடி வளர்ந்துருக்கு அப்படின்னா பிக் பாஸ்க்குள்ள போகும்போது அந்த ஸ்டிக்கு எடுத்துடுறாங்க. ஸோ அந்த கொடி படர்ந்து வளரணும்னா ஏதாவது ஒரு சப்போர்ட் வந்து தேவைப்படுது. நிறைய நெகட்டிவிட்டி, நிறைய கேயோஸ், நிறைய சண்டைகள், நிறைய கிரிட்டிசிசம் இதெல்லாம் நடக்கும்போது நம்மளோட மைண்டு, நம்மளோட பிரெயின் வந்து ரொம்ப ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்கும், சேஃபா இருக்காது. ஸோ இந்த நேரத்துல யாராவது ஒருத்தவங்க வந்து உங்ககிட்ட அன்பா பேசினாலோ இல்ல உங்களை சின்ன விஷயத்துல புரிஞ்சுக்கிட்டு உங்களை சப்போர்ட் பண்ணாலோ அந்த இடத்துல இம்மீடியட்டா அவங்க மேல வந்து அஃபெக்ஷன் வந்துடும். அது வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பாவும் இருக்கலாம், லவ்வாவும் இருக்கலாம். அது இம்மீடியட்டா வந்துடும். அந்த ஒரு நெகட்டிவான என்விரான்மெண்ட்ல அவங்களுக்கு கிடைக்கிற ஒரு சின்ன எஸ்கேப் தான் அந்த லவ்வோ இல்ல வந்து ஃப்ரெண்ட்ஷிப்போ. அந்த நேரத்துல அது ரொம்ப இன்டென்ஸா, ரொம்ப ட்ரூவா ஃபீல் ஆகும். இதுக்கு பேர் வந்து ட்ராமா பாண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஃபேக்கா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. அந்த நேரத்துல அவங்களுக்கு அந்த சப்போர்ட் தேவைப்பட்டிருக்கு, அது ஒருத்தவங்கள்ட்ட இருந்து கிடைக்குது. அது இருந்தாதான் அவங்களால சர்வை பண்ண முடியும், அது இருந்தாதான் அவங்களால அலைவா இருக்க முடியும்னு ஃபீல் பண்ணதாலதான் அந்த இடத்துல அவங்களுக்கே தெரியாம அந்த பர்சனுக்கு அட்டாச் ஆயிடுறாங்க. ஒன்ஸ் அவங்களோட ஃபேமிலி உள்ள வந்து அவங்களுக்கு கிளாரிட்டி கொடுத்துட்டாங்க, இல்ல அவங்க பிக் பாஸ்குள்ள இருந்து வெளியே வந்துட்டாங்க அப்படின்னா அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஃபேட் ஆக ஆரம்பிச்சிடும். அது ஃபேக்ன்றதால கிடையாது, அவங்களுக்கு அது வந்து ஒரு ட்ராமால நடந்த ஒரு பாண்டிங் தான் அப்படின்னு புரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கப்புறம் அந்த ஒரு சப்போர்ட் அவங்களுக்கு தேவைப்படாது. ஸோ மோஸ்ட் ஆஃப் த ரிலேஷன்ஷிப் வந்து வெளியே வந்தோடனே டிசால்வ் ஆகிடுது. இதுல இருந்து நாம என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு குழப்பமான சூழல்ல இருக்கிறோம், இல்ல நம்ம ஒரு பெரிய ஹார்ட் பிரேக்ல இருக்கிறோம், ஒரு பெரிய பெயின்ல இருந்து வெளியே வராம இருக்கிறோம் அப்படின்னா அந்த டைம்ல எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பையும் சூஸ் பண்ணக்கூடாது. அது வந்து அந்த ட்ராமா பாண்டிங்கா தான் இருக்கும். ஒன்ஸ் நீங்க வந்து நார்மல் ஆயிட்டீங்கன்னா அந்த பார்ட்னரோட நீங்க அட்டாச்சா தான் இருந்திருக்கீங்க, நாட் இன் ட்ரூலி லவ் வித் தெம் அப்படின்றது உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்க கன்ஃபியூஸ்டா, குழப்பமா இல்ல வழியில இருக்கும்போது லவ் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள போக வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். தேங்க்யூ டு ஆல்.